Hi guys. I'm back with day one. இப்போ வந்து நான் ஆக்சுவலி எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு ஷூட் பண்ணலான்னு இருந்தேன். பட் அப்படியே என்னோட டிஎம்ஸ் ஃபுல்லா பாசிட்டிவிட்டி. நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் பர்சனலா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு தான் கேட்டேன். பட் அவங்க வந்து நீ அவ்வளவு சூப்பரா பண்ற, எனக்கே தெரியுது, ஓகே லைக் சம் கரெக்ஷன்ஸ் இருக்கு, நான் வந்து மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இல்ல, நல்லா இருக்கு, நீ பண்ணுன்னு மோட்டிவேட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இந்த ஒன் டேலயே வந்து இத்தனை வியூவர்ஸ் அண்ட் இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ வி need not waste time and let's start with the day one. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரீ ரெக்வசைட்ஸ் மாதிரி. இப்போ வந்து ஆட்டோமேஷன்னா என்னன்னே தெரியாம நம்ம போயிட்டு வந்து ஆட்டோமேஷன் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஆட்டோமேஷன்னா என்ன, அதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் அதை எப்படி கனெக்ட் பண்ணணும், நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஓரலா சொல்லிடுறேன். அண்ட் நம்ம வந்து நாளையில இருந்து ஹேண்ட்ஸ் ஆன் வந்து பார்க்கலாம். அண்ட் நாளையில இருந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்றது, எப்படி ஒரு சின்னதா வந்து ஒரு நம்ம ப்ராஜெக்ட் எடுத்து ஒன் டேல முடிக்கிற மாதிரி வேண்டாம், லைக் 1 or 2 daysல வந்து முடிச்சுட்டா ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஸோ இதுதான் வந்து என்னோட பிளான். அண்ட் டுடே வந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷன்னா என்ன அண்ட் அதோட ஹிஸ்டரியை பத்தி இப்போ நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆட்டோமேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சாட் ஜிபிடி, கிளாட், இந்த மாதிரி நிறைய எல்எல்எம்ஸ் இருக்குல்ல. நம்ம வந்து அதுக்கு ஒரு ஹியூமன் பிரெயினோட லைக் திங்கிங் பவர் அண்ட் கேப்பபிலிட்டி இருக்கு கரெக்டா. ஸோ வந்து கொஞ்சம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து they thought of like doing those simple task with the help of these AI tools. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பண்ண சிம்பிள் டாஸ்க் என்னன்னா, இந்த கூகுள்ல வந்து இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்றதுக்கு அண்ட் சாட் ஜிபிடி அண்ட் எல்எல்எம்ஸோட ஹெல்ப் வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட் எல்லாம் டிராஃப்ட் பண்றது, இமெயில்ஸை வந்து கிளாசிஃபை பண்றது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஆட்டோமேஷன்ஸ் வந்து அவங்க இப்படிதான் வந்து இந்த ஆட்டோமேஷன்ன்றது அந்த வேர்ட் தெரியாமலே லைக் அதை யூஸ் பண்ணி இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங். இது வச்சுதான் வந்து நம்ம இப்போ இந்த அளவுக்கு வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். லைக் இப்போ வந்து இன்னுமே நல்லா நிறைய அட்வான்ஸ்டா வந்துருச்சு. ஸோ இதுதான் திஸ் இஸ் ஹவு ஆட்டோமேஷன் ஸ்டார்டட். மெயினா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க், ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் எல்லாம் வந்து இந்த ஏஐ டூல்ஸ் மூலமா வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. இது வந்து கண்டிப்பா நம்மளுக்கே தெரியும், ஒரு ஹியூமன் இல்லாம இது வந்து பாசிபிளே கிடையாதுன்னு. பட் இதை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி இப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஹிஸ்டரி ஆஃப் ஏஐ ஆட்டோமேஷன். இதுல இருந்து தான் வந்து நம்மளுக்கு இப்போ இது வந்து நீங்க எப்படி வச்சுக்கலாம்னா, ஒரு சின்ன ரோபோட் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃபார்வர்ட் வந்து மூவ் ஆகுது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகுது அப்படின்னா, இப்போ இப்போ கரண்டா இருக்கிற இந்த ஆட்டோமேஷன் வந்து டெவலப்டா இருக்கிறது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னா, அந்த ரோபோட்டால வந்து ஓட முடியும், குதிக்க முடியும், நம்ம சொல்ற அந்த பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. அண்ட் இப்போ வந்து ஆட்டோமேஷன் வந்து அதே மாதிரி நீங்க எப்படி நினைச்சுக்கலாம்னா, இப்போ ஒரு டிஜிட்டல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண போறீங்க உங்களோட ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாஸ்க் செய்யறதுக்கு. அண்ட் வித்தவுட் லைக் நீங்க வந்து எந்த ஒரு ஹெவியான வேலை எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் வித் ஸ்மால் ஒர்க் ஃப்ளோ கனெக்ஷன்ஸ் நம்ம வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். இதுதான் வந்து ஆட்டோமேஷன். சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸ்ல இருந்து நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வந்து தப்பா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். அண்ட் இப்போ வந்து ஆட்டோமேஷன் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். அண்ட் இப்போ வந்து ஆட்டோமேஷனுக்கான ஒரு ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஆர் அந்த 6 மெயின் ஸ்டெப்ஸ் இருக்கு. அது வந்து எப்படி ஒரு ஏஐ டூல் வந்து ஒரு ஆட்டோமேஷன் இருக்குன்னா அது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ட்ரிகர் இல்லாம எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து ஸ்டார்ட் ஆகாது கரெக்டா. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேக்டரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், மிஷின் ஆன் பண்ணாதானே வந்து அந்த ஃபேக்டரியில எல்லாமே ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரிகர். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா ஃபில்டர். ஃபில்டர் தான் வந்து இப்போ ரா மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குன்னு வைங்களேன், ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து குவாலிட்டி செக்கிங் பண்ணி தானே அனுப்ப முடியும். லைக் ஏதாவது தேவையில்லாத டாஸ்க் எல்லாம் இருக்கு, நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் எல்லாம் வருதுன்னா அதை ஃபில்டர் பண்ணி தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து தேவையில்லாத டாஸ்க்கை ஃபில்டர் அவுட் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஸ்டெப் தான் வந்து என்னன்னா, நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண போறோம். இப்போ வந்து எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் வந்து தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் வந்து ஃபேக்டரி எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ப்ராசஸ் வந்து ஆக்சுவல் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப், ஆக்ஷன்ஸ். இது வந்து நம்ம ஆட்டோமேஷன்ஸ்ல வந்து என்ன, இமெயில்ஸ் சென்ட் பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ரிப்போர்ட் டிராஃப்ட் பண்றது, எல்லாம் போஸ்ட் ரைட் பண்றது, இந்த மாதிரி அந்த ஆக்சுவல் ப்ராசஸ் தான் வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப்பா வச்சிருக்கோம். அண்ட் த ஃபோர்த் அண்ட் மெயின் ஸ்டெப் வந்து என்னன்னா இன்டெலிஜென்ஸ் தான் வந்து ஹியூமன் பிரெயினா வந்து ஆக்ட் பண்ண போகுது. லைக் நம்ம இங்கதான் ஏஐ டூல்ஸ் அண்ட் நம்மளோட அதாவது
இப்போ ஒரு டாஸ்க் குடுக்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து மேனுவலா எல்லாத்தையும் பண்றதை விட ஒரு ஏஐ டூல் இருக்குன்னா அதால நம்மளோட கான்டெக்ட் வச்சு நம்மளுக்கு என்ன தேவை, இல்லைன்னா வந்து நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை பொறுத்தோ, அதாவது நம்மளோட ஒர்க்கை வச்சு அனலைஸ் பண்ணி அது வந்து தேவையில்லாத டேட்டாஸ்லாம் அதுவே ரிமூவ் பண்ணிடும். அண்ட் அந்த அவுட்புட் வந்து இன்னுமே பெட்டரா இருக்கும். ஸோ இந்த ஃபோர்த் ஸ்டெப் தான் வந்து இன்டெலிஜென்ஸ், வேர் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். இதுதான் வந்து இந்த ஃபோர்த் ஸ்டெப் தான் வந்து ரொம்ப மெயினான ஸ்டெப். அண்ட் திஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஃபோர்த் ஸ்டெப் என்ன சொன்னா ஏஐ சர்வீசஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ், அதாவது இன்டெலிஜென்ஸ் பேசிக்கா. அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து என்னன்னா ஃபார்மேட்டர். இப்ப வந்து நம்ம ஒரு லேயர் ஆஃப் ஒர்க் முடிச்சிட்டோம், ஓகேவா? அதாவது இப்போ வந்து ஒரு லேயர் டன், இப்போ அடுத்த லேயர் ஆட் பண்ண போறோம்னா முன்னாடி இருக்கிற லேயர்ல இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தானே நம்ம அடுத்த லேயர் வைக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கும் வந்து தனியா டூல்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள்ஸா சொல்றேன். லேட்டா நான் வந்து இது எல்லாத்த பத்தியும், அதாவது ஒரு ரூல்ஸ் பத்தி என்ன, இது என்ன பர்பஸ்க்காக எல்லாம் சொல்றேன். ஸோ ஃபார்மேட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் ஆஃப் ஒர்க்கை முடிச்சிட்டோம், அடுத்த லேயர் ஆட் பண்ண போறோம்னா ப்ரீவியஸ் லேயர்ல இருக்கிற சின்ன சின்ன எரர்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்றதுக்காக. அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து என்னன்னா அவுட்புட். நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து இப்போ வந்து அதாவது ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம டைரக்டா போய் ஃபேக்டரியில இருந்து டெலிவரி பண்ண முடியுமா? இப்ப ஃபைனலா வந்து ப்ராடக்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா அதை போய் நம்ம ஃபேக்டரியில வந்து டெலிவரி பண்ணிட முடியுமா? இப்போ வந்து நம்ம அதுக்கு பேக்கிங் பண்ணி அதை வந்து ப்ராப்பரா சீல் பண்ணி எல்லாம் சென்ட் பண்ணணும்ல, அதுதான் வந்து அவுட்புட். ஸோ ஃபைனலா வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ டெலிவரி பண்றோம் அவுட்புட்டை. ஸோ தீஸ் ஆர் த 6 மெயின் ஸ்டெப்ஸ் ஒரு ஏஐ ஆட்டோமேஷனோட ஒர்க் ஃப்ளோல. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஒர்க் ஃப்ளோல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகணும் உங்களுக்கு சின்னதா வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ அந்த ஒர்க் ஃப்ளோ பில்டர்ஸ், அதாவது இந்த ஒரு கேன்வாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் சொன்ன இந்த 6 ப்ராசஸ் வந்து காமன், பட் இது வந்து ஒரு ஏ ஆட்டோமேஷனுக்கும் மாறும். கரெக்டா? இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இமெயில் சென்ட் பண்ணணும்னா அதுக்கு ட்ரிகர் வித்தியாசமா இருக்கும், அதோட இன்டெலிஜென்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்டடி கைட் பில்ட் பண்றாங்கன்னா அதுக்கு வந்து தனியா ஒரு நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ ஆனா வந்து பேசிக்கா இருக்கிற இந்த 6 ஸ்டெப்ஸ் தான் காமன். இப்போ வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்றதுக்காக நம்மளுக்கு ஒரு பிளெயின் கேன்வாஸ் வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ஒர்க் ஃப்ளோ பில்டர்ஸ். இதுதான் வந்து நீங்க அந்த நிறைய டூல்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, make.com, Zapier, N8N. இதுதான் வந்து 3 மெயின் டூல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அண்ட் இது போக நிறைய வந்து டூல்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு இதோ அந்த ஸ்கிரீன்ல இப்ப ஷேர் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த டூல்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பிளெயின் கேன்வாஸ் தான் கொடுக்கும். பட் இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்றதுக்கு வந்து கனெக்டபிள் டூல்ஸ் இருக்கு. லைக் ஒரு டாஸ்க்குக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் டூல்ஸை. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா பேசஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஷீட்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஏஐ டூல் வந்து ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா எடுத்து அதுல ஒர்க் பண்ணணும், இல்லை ஸ்ப்ரெட் ஷீட் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய இருக்கு, அதாவது அதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்மளோட ஏஐ டூல்ஸ் வந்து டேட்டா பேசஸ் அண்ட் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ல இருந்து டேட்டா எடுத்து ப்ராசஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து சில டூல்ஸ் இருக்கு. அது வந்து என்னன்னா நோஷன், நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும், நோஷன், கூகுள் ஷீட்ஸ், அப்புறம் ஏர் டேபிள், இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இப்போ சொல்ல போற டூல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியலன்னா பயப்படாதீங்க. நம்ம வந்து நான் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பண்ணும்போது இதோட யூசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா சொல்றேன். அண்ட் அதை பத்தி என்னன்னு நான் சொல்லிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இப்போ ஏஐ சர்வீசஸ், நான் சொன்ன மாதிரி ஏஐ சர்வீசஸ்க்கு வந்து நம்ம ஓப்பன் எல்எல்எம்ஸ் லைக் ChatGPT, Gemini, Claude இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இப்போ நம்மளுக்கு கம்யூனிகேஷன் டூல்ஸ் இருக்கு. கம்யூனிகேஷன் டூல்ஸ்னா வந்து இப்போ மெசேஜஸ் சென்ட் பண்ணணும், இல்லைன்னா நம்மளுக்கு பதிலாக அது போயிட்டு மெயில் டிராஃப்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் வந்து பண்றதுக்கு நம்ம நார்மலா ஜிமெயில்ஸ், அப்புறம் SMS, அப்புறம் இந்த டிஸ்கார்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டாஸ்கை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஃபார்ம்ஸ் அண்ட் இன்டெக்ஸ்லாம் இருக்கு, அதுல இருந்து நம்ம சர்வே ரெடி பண்ணணும். அதாவது இப்போ நம்ம போய் கூகுள் ஃபார்ம் ஒருத்தவங்களை ஃபில் பண்ண சொல்றோம்ல, அவங்க வந்து ஃபில் பண்றதை வச்சு நம்ம வந்து ஒரு கிளாசிஃபை பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணணும், இல்லை அதுல ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே வந்து டூல்ஸ் இருக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி கூகுள் ஃபார்ம்ஸ், அப்புறம் டேலி, இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். அண்ட் கேலண்டர் அண்ட் ஷெடியூலிங் அடுத்து ஃபைனல் அண்ட் லாஸ்ட். இந்த 5 டூல்ஸ் மட்டும் சொல்றேன். அடுத்து வந்து கேலண்டர் அண்ட் ஷெடியூலிங் வந்து எதுக்காகனா இப்போ வந்து ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்கன்னா உங்களுக்கு மீட்டிங்ஸ்லாம் வந்து அசைன் பண்றதுக்கு அந்த மாதிரி இது வந்து கூகுள் கேலண்டர் இல்லைனா கேலண்ட்லி இதை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டூல்ஸ் அப்புறம் வந்து என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் நம்ம வந்து
அதாவது எந்தெந்த டூல் எந்தெந்த வேலைக்கு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் தெரிஞ்சாலே நம்ம வந்து நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி டூல்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி எப்படி வேணாலும் நம்ம வந்து ஆட்டோமேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு டூலை பத்தி நான் சொல்லிட்டேன். அண்ட் பர்சனலா நீங்க வேணா இதை வந்து கூகுள் பண்ணி பாருங்க. அண்ட் இது அதாவது இதெல்லாம் தான் பேசிக்ஸ். இது போக இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கு. நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ண போறோம், நாளைக்கு வந்து என்னென்ன ப்ரீ ரெக்வசைட்ஸ், நாளைக்கு வந்து என்னென்ன வந்து இன்ஸ்டலேஷன்ஸ் இருக்க போது, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னு எல்லாத்தையுமே டீடைல்டா பார்ப்போம். And thank you so much for your support and keep giving the same support throughout this journey. நான் வந்து கண்டிப்பா உங்க சப்போர்ட்காகவே வந்து எவ்வளோ வந்து வேலை இருந்தாலும் லைக் அதை இந்த ஜேர்னி வந்து விடக்கூடாது போடலான்ட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோவே ஷூட் பண்ணேன். அண்ட் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. என்னடா தியரட்டிக்கலா கொண்டு போறேன்னு நினைக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி என்னோட வீடியோஸ் வந்து 10 to 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் இருக்கணும்னு என்னோட டார்கெட். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு போர் அடிக்காம என் கூட டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு சேஞ்சை மேக் பண்ணுன்றதுக்காக தான் வந்து நான் ஓகே ஸ்மாலா கொஞ்சம் சின்ன சின்னதாவே கொண்டு போலாம்னா இன்னைக்கு வந்து என்னென்ன ஒர்க் ஃப்ளோஸ், என்னென்ன டூல்ஸ், அப்புறம் வந்து அதோட சின்ன ஹிஸ்டரி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் நாளையில இருந்து வந்து நம்ம ரியலா ஹேண்ட்ஸ் ஆன் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் கீப் கிவிங் த சேம் லவ்.